ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கனகராஜ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் கனகராஜ், இந்த போராட்டம் எத்தனை நாட்கள் நீடிக்கும் என்பது குறித்தான தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னென்ன? வணக்கம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகள் தினமும் இரவில் கிராமங்களில் நுழைந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவதும் பயிருக்கு காவல் இருக்கும் விவசாயிகளை தாக்கி கொள்வதும் என தொடர்ச்சியாக இப்பகுதியில் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்திற்கு ஆளாவது, உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இதை தடுக்க வனத்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது. இதற்கிடையே வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் காட்டு யானைகளை தடுப்பதற்காக வெட்டப்பட்ட அகழிகளை பராமரிப்பதிலோ அல்லது வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகளை கட்டுப்படுத்த வேலிகள் அமைப்பதிலேயே வனத்துறையினர் மெத்தனம் காட்டுகின்றனர் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள திகுநாரை கிராமத்தில் காட்டு யானை தாக்கி விவசாயி மாக்கையா என்பவர் உயிரிழந்தார். இது தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதால் யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுவதை தடுக்க கர்நாடக மாநிலத்தில் அமைத்துள்ளது போல் ரயில் தண்டவாளத்தினாலான இரு தடுப்பு வேலிகள் அமைக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் இன்று ஒரு நாள் இதற்காக அடையாள வேலை நிறுத்தமாக இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என தாளவாடி மலைப்பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று தாளவாடி வியாபாரிகள் சங்கத்தினர் இதற்கு ஒத்துழைப்பு தெரிவித்து இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டு இன்று காலை முதல் தாளவாடி பஸ் நிலையம், தொட்டகாச்சனூர் சாலை, தலமலை சாலை, ஒசூர் சாலை, மைசூர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டுள்ளது. இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால், இந்த வனவிலங்குகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க வேண்டும், விவசாயிகள் மற்றும் விவசாய பயிர்களுக்கு சேதம் ஏற்படுத்துவதையும் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக உள்ளது. அதை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக தாளவாடி மலை பகுதியில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கனகராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.